4ஆம் அதிகாரம் 19வது வசனம். That is Philippians chapter 4 and verse 19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவாராக. My God shall supply all my needs according to his riches in glory. நிறைவாக்குவாராக. May the Lord God fills it. ஒரு நிறைவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். We are going to see a fullness. அநேக குறைவுகள் உண்டு, ஆனால் அந்த குறைவுகளிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நிறைவான பலனை கொடுக்க போகிறார். There are many shortages, but from that shortages God is going to give you a fullness. முதலாவது உபாகமம் 33ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்கள். First, read Deuteronomy chapter 33 and verse 23. நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பானாக என்று வேதம் சொல்லுகிறது. Bible says, may Naphtali be satisfied with the favor of the Lord and be filled with his blessings. நப்தலி பிறக்கும் பொழுது அவருடைய தாயார் அவனுக்கு பெயர் நப்தலி என்று வைத்தார்கள். ஆனால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் போராடி மேற்கொண்டேன் என்று அர்த்தம். When Naphtali was born, his mother named him as Naphtali because I have overcome by many troubles. நீங்களும் பலவிதமான சோதனைகள் பாவ இச்சைகளோடு போராடி நீங்கள் மேற்கொண்டால் ஆசீர்வாதத்தின் நிறைவை பெறுவீர்கள். Even when you overcome through many lustful struggles, you will get a full of blessing. நப்தலி ஆசீர்வதிக்கப்படுவான் என்று படவில்லை, ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பான். It was not written that Naphtali will be blessed, but it was written Naphtali will be full of blessing. நீங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பீர்கள். Even you will be filled by the blessings of the Lord Jesus. ஒரு நாள் ஆசீர்வாதம் அல்ல, Not one day blessing. இயேசுவினிடத்தில் வந்தால் நிரந்தர ஆசீர்வாதம். When you come to Jesus, that is eternal blessing. குறைவான ஆசீர்வாதம் அல்ல, நிறைவான ஆசீர்வாதம். Not a blessing which was a shortened one, but a perfect blessing. ஒரு குறிப்பிட்ட தேவ ஊழியர் ஒரு கூட்டத்தில் இப்படி சொன்னார். One particular servant of God said like that in a meeting. அவரிடத்தில் பழைய அம்பாசிடர் கார் ஒன்று இருந்ததா. He had an old ambassador car. அப்பொழுது தேவன் சொன்னாராம், இதை விற்று மிஷனரி படிக்க என்று கொடுத்து விடு என்று சொன்னாராம். At the time God said, sell this car and give it to the work of missionary. இவர் தேவனிடத்தில் சொன்னாராம், ஆண்டவரே இது பழைய கார் எவ்வளவுக்கு போக போகிறது என்று சொன்னாராம். But he told the Lord God, Lord, it is an old car, for how much it will go? என் வார்த்தைக்கு கீழ்ப்படி இதை விற்று மிஷனரிகளுக்கு கொடுத்து விடு என்று சொன்னாராம். And the God said, obey to my words, sell this and give it to missionary. ஆகவே அதை ஒரு 25,000 ரூபாய்க்கு விற்று அதை கொடுத்து விட்டார். So he sold the car for 25,000 rupees and sent it to missionary. ஒரு சில நாட்கள் கடந்தது. Few days passed by. ஒரு டாடா கம்பெனியிலிருந்து அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. He got a letter from the Tata company. ஒரு அருமையான டாடா எஸ்டேட் புது கார் உங்களுக்கு புக் பண்ணி இருக்கு, அதற்கான பணம் கட்டி விட்டார்கள், நீர் வந்து எடுத்துக்கொண்டு போம் என்று சொல்லி வந்ததாம் லெட்டர். That letter said like this, a beautiful Tata esteemed car has been booked and reserved for you. You can just take it. The amount has been filled. அவர் ஆச்சரியப்பட்டார். He was surprised. எனக்காக யார் அந்த பணத்தை கட்டியது? Who gave the money for me? சுமார் 5.5 லட்சம் ரூபாய். It was around 5.5 lakhs of money. அவர் தன்னுடைய மேனேஜரை அனுப்பி இது உண்மைதானா என்று பார்த்து வரும்படியாக அனுப்பினார். He sent his manager to check out whether it is true. அங்கே போய் பார்த்திருக்கிறார், இவருக்கு தான் அது புக் பண்ணி இருக்கிறது. That manager went and saw only for this person this car was booked. அப்பொழுது அவரிடத்தில் விசாரித்தார்களாம். At the time they inquired them. யார் கட்டியது என்ன ஏது என்று அந்த மேனேஜர் விசாரித்திருக்கிறார். That manager has inquired who gave the money and who did all these things. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, வந்த அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு காரை எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொன்னார்களாம். But that company said, we do not know all these things, just take your car and fill the formalities. எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். See how surprising it is. தேவன் சொன்னார், உன்னுடைய பழைய காரை விற்று கொடுத்து விடு என்று. God said, sell your own car and give it. கர்த்தர் ஒரு புதிய டாடா எஸ்டேட் காரை அந்த நாளிலே கொடுத்தார். God gave a new Tata estate car in that day. இன்றைக்கும் உங்களுடைய சபைகளுக்கு நீங்கள் தாராளமாய் கொடுங்கள். Even to your church give liberally. தேவன் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். God will bless you abundantly. உங்கள் சபைகளுக்கு ஏராளமான தேவைகள் உண்டு. Your church has many needs. அந்த தேவைகள் உங்களால் தான் சந்திக்கப்பட வேண்டும். Only it should be met by you. ஏனென்றால் உங்கள் போதகர்கள் உங்களுக்கு
உங்களுக்காய் உழைத்திருக்கிறார்கள். Because your pastors has labored for you. பவுல் சொல்லுகிறார், Paul says, நாங்கள் ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை நாங்கள் அறுத்தால் என்ன என்று கேட்கிறார். he is asking, since we have sowed the seeds of wisdom, should we not reap the fruits of your labor? போரடிக்கிற மாட்டின் வாய் கட்டாதிருப்பாயாக என்று சொன்னார். And he said, let not the ox of the mouth be folded, which was threshing. மாட்டுக்காக தேவன் கவலைப்படவில்லை. God did not care about the ox. உங்கள் சபை வளர ஜெபியுங்கள். Pray that your church should multiply. உங்களுடைய சபையினுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் கொடுங்கள். Give that the needs of your church should be met. அதே போல நம்முடைய ஏஞ்சல் டிவியினுடைய தேவைகள் ஏராளம் உண்டு. Just like that, our Angel TV has many needs. உலகம் முழுவதும் 12 சேனல்கள் அது போய் கொண்டிருக்கிறது. It is going through 12 satellites all around the world. இதனுடைய தேவைகள் ஏராளம் உண்டு. There are many needs for it. ஆகவே அதற்காக நீங்கள் தாராளமாய் உதவுங்கள். So give liberally to it. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you. ஆசீர்வாதத்தின் நிறைவு. A fullness of blessing. இரண்டாவது உபாகம் 34 அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். Read Deuteronomy chapter 34 and verse 9. மோசே யோசுவாவின் தலையிலே கை வைத்த பொழுது ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். When Moses placed his hand on the head of Joshua, he was filled with the gifts of wisdom. ஞானம் கிடைப்பதல்ல, ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். Not getting wisdom, but was filled by the spirit of wisdom. ஞானத்தின் நிறைவு. Fullness of wisdom. அநேக தேவ ஊழியர்களுக்கு தேவன் ஞானத்தின் நிறைவை கொடுத்திருக்கிறார். To many servants of God, God has given the fullness of wisdom. அதற்காக என் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். For that I praise God. அதே போல உலக ஞானத்திலும் அநேகரை சிறந்திருக்க செய்கிறார். Just like that, he has made many excellent in the worldly wisdom. எங்கள் சபையிலே ஒரு அருமையான வாலிபன் உண்டு. In our church, we have a young man. அவர் 10th படிக்கும் பொழுதே என்னிடத்தில் வருவார். When he was studying in his 10th standard, he used to come to me. ஜெபிக்கும்படியாய் சொல்லுவார். He will ask me to pray for him. நானும் அவரிடத்தில் சொல்லுவேன், நீ ஒரு மருத்துவராக ஒரு டாக்டர் ஆகும்படியாக ஜெபியுங்கள் என்று அவரிடத்தில் சொல்லுவேன். Even I used to tell him, pray that you should become as a doctor. அவரும் ஜெபித்தார், படித்தார். Even he prayed and studied. கர்த்தர் ஞானத்தினால் அவரை நிரப்பினார். God filled him with the wisdom. +2 நல்ல 1100க்கு அதிகமான மார்க்குகளை எடுத்தார். And he took more than 1100 marks in his +2 exam. அவருக்கு மருத்துவ கல்லூரியில இடம் கிடைத்தது. He got seat in the medical college. அதிலும் நல்ல மதிப்பெண்களோடு மருத்துவ படிப்பை முடித்தார். Even he completed his studies in the doctor with good marks. நல்ல ஒரு டாக்டராக வந்தார். He came out as a good doctor. எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய டாக்டர் ஜான்ஸ் மெடிக்கல் சென்டரில் அவர்தான் ஒரு பிரதானமான ஒரு மருத்துவராக திகழ்ந்தார். In our town, in the hospital of John's, he is the chief doctor there. இன்னும் மேல் படிப்புக்காக MD படிப்பதற்காக இப்பொழுது சென்றிருக்கிறார். Also, he has gone now to do his MD. அந்த டாக்டர் பெயர் சந்தீப். His name is Dr. Sandeep. தேவன் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். God gave wisdom to him. கர்த்தர் உங்களுக்கும் அந்த ஞானத்தை கொடுப்பாராக. May the Lord God give you the same wisdom. ஞானத்தின் நிறைவினால் உங்களை நிரப்புவாராக. May God fill you with that fullness of wisdom. மூன்றாவது யோவான் 1:14 வாசித்து பாருங்கள். Thirdly, read John chapter 1 and verse 14. கிருபையின் நிறைவு. Fullness of grace. தகுதியை பார்த்தல்ல, கிருபை தேவன் அருளி செய்கிறார். Not by seeing his capacity, but by his grace he gives. தகுதி என்று பார்த்தால் ஒரு மனுஷனுமே தகுதி உடையவன் அல்ல. If we see who is capable, there is no one who is capable. ஆனால் தேவன் தம்முடைய கிருபையை அருளி செய்கிறார். But God gives his grace. எங்களுடைய சபையிலே இளம் வாலிபர் ஒரு 18 வயது இருக்கும். அப்பொழுது ஒருவர் இடத்துல வந்தார். In our church, a very young man who was around 18 years of age came to me. நான் ஆட்டோ ஓட்டுகிறேன் பாஸ்டர் என்று சொன்னார். He said, I'm driving an auto, pastor. யாரிடத்திலோ அவர் ஆட்டோ வாங்கி வாடகைக்காக ஓட்டி கொண்டிருந்தார். And he took that auto from someone as rented and he was driving that auto. அடுத்து அவருடைய கடின உழைப்பினாலும் தேவனுடைய கிருபையினாலும் சொந்தமாய் ஒரு ஆட்டோ வாங்கினார். After that, with his hard work and with the praise of God, he got an own auto. அதன் பின்பதாக தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். After that, he started to pray continuously. நன்றாக ஜெபிக்கக்கூடிய ஒரு வாலிபன். A young man who used to pray very well. கர்த்தர் படிப்படியாய் தம்முடைய கிருபை அவருக்கு கொடுத்தார். Step by step, God gave his grace to him. முதலாவது ஒரு கார் வாங்கினார். First, he bought a car.
தேவன் அதை ஆசீர்வதித்தார். God blessed it. இரண்டாவது ஒரு கார் வாங்கினார். Secondly, he bought another car. மூன்றாவது ஒரு கார் வாங்கினார். Thirdly, he got another car. நாலாவது ஒரு கார் வாங்கினார். And fourthly, he got another car. அப்படி ஒரு 12 கார்களுக்கு அதிகமாக வாங்கி அதை வாடகைக்காக விட்டார். After that, he bought more than 12 cars and gave it for rent. இப்பொழுது ஜீசஸ் டிராவல்ஸ் என்னும் ஜீசஸ் டாக்ஸி என்று வைத்து பல விதமாக அது முன்னேறி கொண்டே இருக்கிறது. Now he has named us as Jesus Travels and Jesus Taxi and doing many kinds of things like that. எத்தனை ஆச்சரியம் பாருங்க. See how surprising it is. அந்த தம்பியின் பெயர் கிஷோர். That brother's name is Kishore. அவர் எங்களுடைய காரைக்குடியிலே நன்றாக இப்பொழுது படிப்படியாக உயர்ந்து வருகிறார். In our Karaikuri town, he is being lifted up like this step by step. தேவனுடைய கிருபையின் நிறைவை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I am saying about the fullness of grace of God. உங்களுக்கும் தேவன் தம்முடைய கிருபை அளவில்லாமல் கொடுப்பாராக. Even may the Lord God give you his grace abundantly. நிறைவாய் கொடுப்பாராக. May let him give you fully. யோவான் 1:14 மறுபடியும் நான் சொல்லுகிறேன். I am saying John chapter 1 verse 14 again. சத்தியத்தின் நிறைவு. Fullness of truth. இன்றைக்கு அநேக போதகர்களுக்கு தேவன் சத்தியத்தின் நிறைவை கொடுத்திருக்கிறார். Today God has given many pastors the fullness of truth. அந்த நிறைவினால் சத்தியத்தின் ஆழத்தில் உண்டான காரியங்களை பிரசங்கிக்கிறார்கள். By that fullness they are preaching the deep truths in the Bible. என் அன்பு சகோதர சகோதரிகளே, My dear brothers and sisters, வேதத்தில் உண்டான சத்தியங்களின் நிறைவை உங்களுக்கு தந்தருள்வாராக. may the Lord God give you the fullness of the deep truths of the Bible. சத்தியத்தின் நிறைவினால் உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. Let him make you happy by the fullness of his truth. ஐந்தாவது காரியத்தை வாசித்து பாருங்கள். See the fifth one. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். Read Acts chapter 6 and verse 3. பரிசுத்த ஆவியின் நிறைவு. Fullness of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவது வேறு. It is different to receive the anointing of the Holy Ghost. ஆனால் அதில் நிறைந்திருப்பது வேறு. But it is different to be filled in it. இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் பரிசுத்த ஆவியின் நிறைவை உங்களுக்கு தந்தருள்வாராக. In this last days may the Lord God give you the fullness of the Holy Spirit. ஆகவேதான் தாவீது சொன்னார், That is why David said, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று. he said, my cup is overflowing. பிக்கல்ஸ்வொர்த் என்ற தேவ மனிதனை நீங்கள் அறிவீர்கள். You know about the servant of God, Wigglesworth. அவர் ஒரு பாஸ்டராக இருந்தார். He was a pastor. ஆனால் ஒரு 2-3 நிமிடங்களுக்கு மேல் அவருக்கு பேச தெரியாதாம். But he could not continuously speak for 2 or 3 minutes. அவருடைய மனைவிதான் பிரசங்கிப்பார்களாம். His wife used to preach. பல பக்கங்கள் எழுதி வைத்திருப்பாராம். He used to write for many pages. ஆனால் எல்லாவற்றையும் 2-3 நிமிடங்களில் முடித்து விடுவாராம். But he will complete everything in 2-3 minutes. ஆனால் தேவ சமூகத்திலே ஒரு பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். But he was praying for the Holy Ghost in the presence of God. ஒரு நாள் சாலையிலே அவர் போய் கொண்டிருந்தார். One day he was walking on the street. திடீரென்று சாலையின் நடுவிலே அவர் முழங்கால் படியிட்டார். He immediately knelt down in the middle of the street. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடாவிட்டால் நான் இந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க மாட்டேன் என்று தேவனிடத்தில் அடம் பிடித்தார். And he pleaded with the Lord, I will not move away from this place if I do not receive the anointing of the Holy Ghost. வலது பக்கம் இடது பக்கம் வந்த பஸ்கள் லாரிகள் எல்லாம் நின்று விட்டன. All the vehicles, bus and lorry which came on the road stopped there. இவர் எழுந்திருக்கவே இல்லை. He did not stand up. தேவன் பார்த்தார், அந்த இடத்திலேயே அவருக்கு அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை கொடுத்தார். God saw that in the same place itself gave the fullness of the Holy Ghost. அந்நிய பாஷையில் மகிழ்ந்து பாடினார். He sang very well in the tongues. உடனே அந்த இடத்திலிருந்து குதித்து எழுந்து ஓடினார். Immediately jumped from the place and left the place. அடுத்த வாரம் வந்தது. The next week came. வழக்கம் போல அவர் பிரசங்கிக்க சென்று நின்றார். As usual, he went to preach there. எல்லோரும் வழக்கம் போல இவர் 2-3 நிமிடங்கள் பிரசங்கிப்பார் என்று நினைத்தார்கள். Everyone thought as usual he's going to speak for only 2 to 3 minutes. பல மணி நேரங்கள் வல்லமையோடு கூட அவன் தேவனுடைய வார்த்தையை கொடுத்தார். For many hours he gave the word of God powerfully. ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். The people were surprised. எங்கிருந்து இவருக்கு இந்த ஆவியின் நிறைவு வந்தது என்று. They were surprised, saying, from where he got the fullness of the Holy Ghost. தாகமுள்ளவன் மேல் தேவன் தண்ணீரை ஊற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். Our God is powerful to pour upon the waters who are thirsty. பரிசுத்த ஆவியானவராகிய ஜீவ தண்ணீர். The river of life which is the Holy Spirit. கர்த்தர் அதை ஊற்ற விரும்புகிறார். God wants to flow it. பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருங்கள். Be filled in the Holy Ghost. ஆறாவதாக And the sixth one is 2 கொரிந்தியரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். read 2 Corinthians chapter 7 and verse 4. பவுல் சொல்லுகிறார்,
Paul says, ஆறுதலினால் நிறைந்திருக்கிறேன். I am filled with the comfort, ஆறுதலின் நிறைவு. fullness in comfort. கர்த்தரே நம்மை ஆறுதலின் நிறைவிற்குள்ளாக நடத்துகிறவர். Only the Lord God leads us in fullness of comfort. ஒரு முறை நான் தேவ ஊழியத்திற்காக நான் வைத்திருந்த அந்த டிவிஎஸ் சாம்ப் என்ற அந்த வண்டியிலே போய் கொண்டிருந்தேன். One day I went to the ministry of the Lord in the TVS Champ. அது சின்ன பழைய வண்டி. That was an old small vehicle. அதில் எங்கள் காரைக்குடியிலிருந்து ராமநாதபுரத்திற்கு நான் கடந்து சென்றேன். In that vehicle I went from Karaikudi to Ramanathapuram. போகிற வழியிலே தவறி நான் அந்த வண்டியிலிருந்து கீழே விழுந்து விட்டேன். While I was going on the way, I fell down accidentally. என்னுடைய கை அந்த இடத்திலே முறிந்தது. My hand was broken in that place. அந்த இடத்துல கட்டு போட்டுக்கொண்டு காரைக்குடிக்கு நான் வந்தேன். I wore the bandages and came to Karaikudi. என்னுடைய அறையிலே தனித்திருந்தேன். I was staying alone in my room. மருத்துவர்கள் சொன்னார்கள் பல நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று. The doctor said many days you have to take rest. ஒரு நாள் அப்படியே படுத்து ஜெபித்து கொண்டே இருந்தேன். One day I was lying like that and praying. திடீரென்று என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. Immediately my spiritual eyes were opened. என் அறைக்குள்ளாக இயேசு வந்தார். Jesus came inside my room. நன்றாக உயரமாக இருந்தார். He was so tall. அவர் எனக்காக குனிந்தார். For me he bended. குனிந்து என்னை வாரி அணைத்தபடியே தூக்கினார். He bent down, embraced me and lifted me. என்னுடைய நெத்தியிலே ஒரு முத்தம் கொடுத்தார். Gave a kiss on my forehead. சிரித்துக் கொண்டே அப்படியே விட்டு போய்விட்டார். Smilingly left me down and went away. அடுத்த நிமிடம் எழுந்து பார்க்க என்னுடைய கை நன்றாக நீட்ட மடக்க முடிகிறது. The next minute I sat up and I'm watching. I could stretch out my hand as usual. தேவன் ஆறுதல் படுத்தினார். The Lord comforted. அவர் என் அறைக்குள் புன்முறுவலோடு வரும்பொழுதே ஆறுதலால் நிரப்பப்பட்டேன். When he came inside my room with a smile, I was comforted. என் நெத்தியில் முத்தம் கொடுக்கும் பொழுது ஆறுதலால் நிரப்பப்பட்டேன். I was filled with comfort when he gave a kiss on my forehead. என் கைகளை சுகமாக்கின பொழுது நான் ஆறுதலால் நிரப்பப்பட்டேன். I was filled with comfort when he healed my hand. கர்த்தரே ஆறுதலை கொடுக்கிற தேவன். Only the Lord God gives comfort. கடைசியாக ஏழாவதாக பாருங்கள். See the seventh one. கடைசியாக பிலிப்பியர் 1:10 வாசித்து பாருங்கள். At last, read Philippians chapter 1 and verse 11 in English translation. நீதியின் கனிகளினால் நிறைந்திருப்பீர்கள். You will be filled by the fruits of righteousness. நீதிக்காக நிற்பது. To stand for righteous. தேவனுக்காக நிற்பது. To stand for the Lord. ரஷ்யாவிலே கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. In Russia, communist people were ruling. ரிச்சர்ட் ஒம்பிரான் என்ற தேவ மனிதர் சத்தியத்திற்காக நீதிக்காக நின்றார். Richard Ombrand stood for the truth there. அவரை பிடித்து ஜெயிலில் அடைத்தார்கள். They captured him and placed him in the jail. சித்திரவதை பண்ணினார்கள். They tortured him. ஆனால் அவர் அந்த நீதியை விட்டவர் பிறழவே இல்லை. But he did not move away from the truth. எவ்வளவோ கஷ்டப்படுத்தினார்கள். They tortured him very well. அவருடைய கால் முறிக்கப்பட்டது. His legs were broken. பல பாடுகள். Many sufferings. ஆனால் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்றார். But stood straight for the Lord. 14 ஆண்டுகளுக்கு பின்பதாக அவர் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெற்றார். After 14 years of time, he was released from the jail. நீதியினால் நிறைந்திருக்கிற தேவ மனிதன். A man of God who was filled with righteousness. இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தேடுகிறார். Today the Lord God seeks that kind of people. நீதியின் கனிகளினால் நிறைந்திருத்தல். To be filled by the fruits of the righteous. தேவன் இப்படிப்பட்ட 7 விதமான நிறைவினால் உங்களை இப்பொழுது நிறைக்க போகிறார். The Lord God is going to fill you with all the 7 kinds of fullness. நாம் இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். Now we are going to close our eyes and pray. தேவனுடைய வல்லமை நம்ம மத்தியிலே கடந்து வர போகிறது. The power of the God is going to come in our midst. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, Holy Heavenly Father, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி. thank you for your mercy. எவைகளெல்லாம் குறைவு பெற்றிருக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை நிறைவாக்குவீராக. Fill in every ways in which ways they have made shortened. யாபேசின் எல்லையை விரிவாக்கின தேவன் உங்களுடைய ஊழிய எல்லைகளை விரிவாக்குகிறார். The Lord God who extended the territory of Jabez is extending your territory of ministry. உங்களுடைய வியாபார எல்லைகளை விரிவுபடுத்துகிறார். He is extending the territory of your business. நான் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். He is saying, I will uplift you. உங்களை நன்றாய் நடத்துகிற தேவன் என்று சொல்லுகிறார். He is saying, I am the Lord God who leads you. நன்றி பிதாவே, உமக்கு நன்றி. Thank you, Father. கர்த்தருடைய வல்லமை ஒரு சிலருடைய நாவுகளின் மேல் இறங்குகிறதை பார்க்கிறேன். I see the power of God is coming upon the tongues of few people. உன் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணியாய் இருக்கும். Your tongue will be the pen of the fast writer. நீ என்னுடைய கரத்தில் இருக்கிறாய். You are in my hand. ஒருவர்
உன்னை தொட முடியாது. No one could touch you. தைரியமாய் பேசு Speak boldly. என்ற தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை நோக்கி சொல்லுகிறார். The Lord God is saying that to his servants. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய கரத்திலிருந்து இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். I see the blessings of the Lord is coming from his hand. நடக்க முடியாதவர் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது எழுந்து நடப்பீர்களாக. The people who cannot walk, rise up and walk in the name of the Lord Jesus. கண் தெரியாதவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது கண்கள் தெரிவதாக. The people who cannot see, let their eyes see in the name of the Lord Jesus. குருட்டு ஆவியை இப்பொழுது கண்களை விட்டு வெளியே வா. Blind spirits come out in the name of the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியே வா என்று கட்டளையிடுகிறேன். I command, come out in the name of the Lord Jesus. இப்பொழுது நம்முடைய வல்லமை இறங்குவதாக. Now let your power come down. நம்முடைய வல்லமை இறங்குவதாக. Let your power come down. இதுவரை இருந்த சத்துருக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த குடும்பங்களை விட்டு ஓடி மறைவதாக. The enemies who were in the families till now come out and run in the name of the Lord Jesus. தேவனுடைய பிரசன்னம் இறங்கி மூடுவதாக. The presence of the Lord, let it come down and cover them. நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி அப்பா. Thank you, Father, for the deliverance you have given. இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. In the name of the Lord Jesus Christ we pray, Father. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். I believe that definitely the Lord God has blessed you. நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். You have received the miracles. அதை எங்களோடு கூட அலைபேசியின் மூலமாய் தெரிவிப்பீர்களே, ஆனால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். If you communicate us through the phone calls, even we will glorify the Lord with you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May the Lord God bless each and every one of you. ஆமென் ஆமென். Amen and amen.